இப்போ நான் கார் வாங்கணும்னு ஆசை வைக்கிறேன், ஒரு கார் வாங்கணும். இப்போ என்கிட்ட ₹1 இல்லை, நீ வியாபாரம் பண்ணால் ₹500 கூலி. இதை வச்சு நான் கார் வாங்க முடியுமா? எனக்கு அந்த ஆசை கிடையாது. மண்ணு ஆசை பொண்ணு ஆசை எதுவும் கிடையாது. எனக்கு ஆசைன்னா நான் நிம்மதியாக இருக்கேன். விவசாய வேலை பார்த்தேன், மில்லெல்லாம் மூட்டை தூக்குனேன், கரும்பு வெட்டெல்லாம் போனேன். எல்லாம் ஒன்றும் சாத்தியப்படுற மாதிரி தெரியல எனக்கு. இது ஒரு ஆள் பெங்களூர்ல ஒரு ஆள் வியாபாரம் பண்ணார். அங்கே யதார்த்தமா பண்ணும்போது பார்த்தேன். என்னன்னா இது ஒரு பூமி சர்க்கரை கிழங்கு, இது பண்ணலாம்னு நினைக்கிறேண்ணா அப்படின்னு. அவர் என்ன சொன்னாரு, இதெல்லாம் உங்களுக்கு பண்ண முடியாது, போக முடியாது அப்படின்னு சொன்னாரு. சரி வான்ட்டு ஒரு 20 நாள் கூட்டின்னு போனார் அப்படின்னு. அப்புறம் அவரை கிழங்கு வாங்கி கொடுத்தாரு. இந்த கிழங்கு நான் ஒரு 12 வருஷமா பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ ₹1200 ஆகுது ஒரு கிலோ. இன்னைக்கு அன்னைய காலகட்டம் ₹600 கிலோ. இது பூமி சர்க்கரை கிழங்குன்னு சொல்லிட்டு ஒரு கிழங்கு விலையை 12 வருஷம். இது கொடிமையாக தான் ஓடும். இதில் கேஸ்ட்ரிக்கு, பித்தம், அல்சர், வயிற்று புண்ணுங்க சாப்பிடலாம், பேக் போஸ்ட் சாப்பிடலாம். அதுக்கு இது இயற்கையான பொருள். இயற்கையாக சாப்பிட்டா அவ்வளோ நல்லது வரும். இயற்கை எந்த அளவுக்கு கலந்துக்கிறாங்களோ எல்லாருக்கும் உடம்பு நல்லா இருக்கும். அதுதான் இயற்கை யாரும் அழிக்கக்கூடாதுன்னு சொல்றது. இப்போ யார் கேட்குறாங்க? நைட்டுக்கெல்லாம் சினிமா பார்ப்போம், 2 ஷோ 3 ஷோ பார்ப்போம். அந்த வீட்டில் உதவாங்குவோம். அந்த அடி தெரியாது. சினிமாவுக்கு போகணும். கல்யாணம் பண்ணி நாங்கள் அப்பா அடிச்சாரு. பிறந்த பிறகு என்ன நாங்கள் அப்பா அடிச்சாரு. அப்படின்னு நான் சினிமாவுக்கு போகிற பயிற்சி வீட்டில் எனக்கு 20 வயசு கல்யாணம் பண்ணாங்க. 18 வருஷம் ஆகுது. 19 வருஷம் ஆகுது. நான் ஒன்றும் தேட்டர் போய் படம் பார்த்து என் வேலைலாம் முடிஞ்சிச்சு. 3 பசங்க, 2 பசங்க பொம்பளை பசங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். 2 பசங்க நல்லா பையன் கல்யாணம் பண்ணிட்டேன். எல்லாம் பசங்க இருக்குது. நான் டென்ஷன் இல்லாமல் இருக்கிறேன்.